ஹாய் சார், என்னோடய நேம் வந்து சிவபிரகாஷ் சார். என்னோடய நேட்டிவ் வந்து தென்காசி சார். நான் இப்போ கோயம்புத்தூர் பிஹெச்சி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் ஃபைனல் இயர் இன்ஜினியரிங் படிச்சுட்ருக்கேன் சார். இந்த 14 days கோர்ஸ் வந்து எனக்கு எந்தெந்த வகையிலலாம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நான் வந்து இப்போ உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் சார். இது வந்து அதுக்கான ரிவ்யூ வீடியோ மாதிரி சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து இந்த லைஃப் போட் டாஸ்க் கொடுத்துருந்தீங்க சார். இது வந்து இந்த 14 days முன்னாடியே இருந்து கொடுத்துருக்கீங்க சார். நான் உங்களோட 3 days boot camp 21 days கோர்ஸ் எல்லாமே அட்டன் பண்ணிங்க சார். அதிலேருந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் சார். அதில் மார்னிங் என்ன பண்ண சொன்னீங்கன்னா பிளானுக்கு தண்ணி ஊற்றுறது, அதுக்கப்புறம் இப்போ வந்து அடிஷனலாக அந்த 14 days கோர்ஸில் என்ன ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா நம்ம சுற்றி உள்ள இடத்த க்ளீன் பண்ணி வைக்கிறது. இந்த 2 இது சொல்லியிருந்தீங்க சார். இது வந்து மார்னிங். எப்போவுமே நல்ல ஸ்டார்டிங்கோட நல்ல எண்டிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு இந்த கோர்ஸோட இன்பிட்வீனில் இன்னொன்று அடிஷனலாக 2 ஆட் பண்ண சொல்லியிருந்தீங்கன்னா ஆட் பண்ண சொல்லியிருந்தீங்க சார். மார்னிங் எப்படி 2 டாஸ்க்கோ அதே மாதிரி நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி 2 டாஸ்க்கு சார். அது என்னென்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரஷிங் அண்ட் விசுவலைசேஷன். ப்ரஷ் பண்ண மூலியமாக நம்ம வந்து நம்மளோட ஹெல்த்து வந்து நல்லாயிருக்கும், நல்லது சார். விசுவலைசேஷன்னா நம்ம இப்போ நைட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நைட் நம்ம 10 மணிக்கு தூங்குவோம் சார். தூங்கும்போது நம்ம மறுநாள் காலையில் என்னென்னலாம் பண்ணணும் அந்த விஷயத்தை விசுவலைஸ் பண்ண மூலியமாக மறுநாள் வந்து நம்மளால் ஆக்டிவாக அந்த விஷயத்தை பண்ண முடியும் சார். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து நைட்டு தூங்கும் போதே மார்னிங் 5 o'clock எழுந்திரிக்கணும் அந்த மாதிரி விசுவலைசேஷன் பண்ணி தெரியுதுன்னா மார்னிங் வந்து 5 o'clock வந்து ஈஸியாக என்னால் எழுந்திரிக்க முடியும் சார். அப்புறம் ஸ்டில்னஸ்னால் அக்கார்டிங் டு எ பர்சன் வீக்லி மந்த்லி ஆர் டெய்லி ஒவ்வொரு பர்சனை பொறுத்து அந்த ஸ்டில்னஸ்னு ஒரு டாஸ்க் மாதிரி பண்ண சொல்லியிருக்கீங்க சார். இது எதுக்காகனா நம்மளோட தாட்ஸ் வந்து எப்படி இருக்குது அதை ஜட்ஜ் பண்ணலாம். அப்புறம் நம்ம ப்ரெசென்ட்டில் இருக்கோமா இல்லை ஃப்யூச்சரில் இருக்கோமா இல்லை அதிகமாக பாஸ்ட்டில் இருக்கோமான்னு நாமே அனலைஸ் பண்ணிக்கிற ஒரு இது மாதிரி நான் பார்க்குறேன் சார். அப்புறம் செல்ஃப் ஜேர்னலிங் வந்து என்னோடய இதில் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்ச இது வந்து செல்ஃப் ஜேர்னலிங் சார். பிகாஸ் வந்து செல்ஃப் ஜேர்னலிங்காக நம்ம டே டு டே காலையிலேருந்து நைட்டு வரை என்னென்னலாம் பண்ணுவோமோ அதை வந்து சின்னதாக நோட் மாதிரி ஹிண்ட் மாதிரியோ இல்லை சென்டென்ஸ் மாதிரியோ நோட் பண்ணி வைக்கிறேன் சார். இது வந்து இப்போ நான் வந்து நோட் பண்ண ஆரம்பித்து நீங்கள் அந்த 3 days boot campலேருந்து நீங்கள் சொன்னீங்கன்னா நான் நோட் பண்ணியிருக்கேன் சார். என்னோட 60 days ஆகும் சார் நான் நோட் பண்ணி நான் ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் சார். அப்புறம் இன்னொரு ஜஸ்ட் டூ இட்னு ஒரு டாஸ்க்கு நீங்கள் சொல்லியிருந்தீங்க சார். ஒரு விஷயம் வந்து நமக்கு தோணுது அது வந்து உடனே பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம சடனாக நான் ப்ரெசன்டேஷன் பண்ணிகிட்ருக்கேன், சடனாக எனக்கு தோணுது ஒரு சில பாயிண்ட் நான் ஆட் பண்ணணும், அதை நான் ஆட் பண்ணணும். இதுதான் ஜஸ்ட் டூ இட் டாஸ்க். இது வந்து இது பண்ணதுக்கு முன்னாடி எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா அதே ப்ரெசன்டேஷன் சினாரி எடுத்திங்கன்னா நான் ப்ரெசன்டேஷன் பண்ணுவேன். இது வந்து எனக்கு தோணும் என்னென்னா நான் வந்து ஏதாவது இந்த பாயிண்ட் ஆட் பண்ணணும். ஆனால் இன்னொரு மைண்ட் என்ன சொல்லணும்னா வேணாம் ஆட் பண்ண வேணாம். ஆனால் நீங்கள் அந்த கிளாஸ் இருந்ததுக்கப்புறம் அதே இன்னொரு அடுத்த ப்ரெசன்டேஷன் கிளாஸும் நான் சொல்லும் போது நல்லா அந்த பாயிண்ட் ஆட் பண்ணி சொன்னால் எனக்கு வந்து அது நல்லா செல்ஃப் பூஸ்டிங்காக செல்ஃப் கான்ஃபிடன்ஸாக இருந்தது சார். அப்புறம் கோலுக்கும் பிரின்சிபலுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பற்றி நல்லா டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிங்க சார். அது நல்லா பிடிச்சிருந்துச்சு சார். அப்புறம் என்னென்னா எமோஷ்னலி டிட்டாச் இந்த டாபிக் பற்றி நீங்கள் வந்து எலாபரேட்டாக சொல்லியிருந்தீங்க சார். இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கேமுக்கும் சரி, என்னோடய பர்சனல் லைஃப். அதுக்கப்புறம் நான் எந்த ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எப்படி இது பண்ணணும் அந்த மாதிரி அது நான் வந்து இது எமோஷனல் டிட்டாச் டாஸ்க்கோட ரிலேட் பண்ணி பார்ப்பேன் சார். அப்புறம் T20 ஃபார்மேட்டுக்கு பேட்டிங் அப்ரோச் நம்மளோட பவுலிங் அப்ரோச் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு எலாபரேட்டாக செவரல் பாயிண்ட்ஸ் வச்சு சொல்லியிருந்தீங்க சார். இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. சந்தோஷ் கோபி சாருக்கும் அவங்க டீமுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த மாதிரி ஒரு கோர்ஸை வந்து எங்கள் எல்லாேருக்கும் டெலிவர் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.